அனைவருக்கும் வணக்கங்க. மே 21 அமரர் ராஜீவ்காந்தியோட நினைவு நாள். அமரர் ராஜீவ்காந்தியை பற்றி உலகமறிந்த விஷயம். ஆஸ் எ யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பல புரட்சிகளுக்கு இந்தியாவோட குரோத்துக்காக பாடுபட்ட ஒரு மாமனிதர். அப்படிப்பட்டவர் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காரு, அந்த விஷயம் இளைய தலைமுறை கொண்டு போகிறதுக்கு ஒரு சின்ன முயற்சி தான் இது. அவரோட பீரியடில் பிரைம் மினிஸ்டராக, யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றதுக்கு அப்புறம் அவர் பண்ண பல புரட்சிகரமான விஷயத்தில் என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அவரை பற்றி சொல்கிறதுனா ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம். பட் எனக்கு ரொம்ப மனசு கவர்ந்த விஷயங்கள்னு பார்த்தா ஒன்று ஐடி ரெவல்யூஷன். நம்ம தெரியும், நம்மளோட ஐடி ரெவல்யூஷன் க்ரோத்துக்கு முக்கியமான பயனீர் ராஜீவ்காந்தி அவர்கள் தான். அவரும் அவரோட முக்கியமான பர்சனல் ஃப்ரெண்ட் சாம் பிட்ரோடா சார் அவங்கெல்லாம் சேர்ந்து பல புரட்சிகரமான விஷயங்கள் உருவாக்குனாங்க. அதில் ஒன்று முக்கியமான விஷயம் CDOT, அதாவது சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ். என்ன பண்ணாங்கன்னா, அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மூலமாக டெலிஃபோன்ஸ் அந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஆல் ஓவர் இந்தியா கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கம்ப்யூட்டரைசேஷன். ஐடி ரெவல்யூஷனுக்கு வித்திட்டவர் ராஜீவ்காந்தி அவர்கள். என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறீங்களா? அதாவது ஆரம்ப கட்டத்தில் நம்ம இம்போர்ட்ஸ் டியூட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு. அவர் என்ன பண்ணார், ரெடியூஸ் பண்ணார். அதாவது இம்போர்ட் டியூட்டியை மேலை நாடுகள்லேருந்து நம்ம எலக்ட்ரானிக் சாஃப்ட்வேர் வாங்குறதா இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கும் இம்போர்ட் டியூட்டிஸை குறைச்சி அது நம்ம இந்தியாவில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வித்துட்டார். அதனால இந்தியாவில் ஒரு ப்ளாசம் ஆச்சு, ஐடி ரெவல்யூஷன் ப்ளாசம் ஆச்சு. ஒரு ஐடி ஹப்பா இந்தியா மாறிச்சு. அதனோட முயற்சினால தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர், ஹைதராபாத், கூர்கான், இது மாதிரி பல சென்டர்ஸ் இப்போ அதோட நல்ல விஷயங்களை அறுவடை பண்ணிகிட்ருக்கு. நம்ம பார்க்குறோம்ல, அந்த முக்கியமான காரணம் நம்மளோட முக்கியமான ஆர்கிடெக்ட் ராஜீவ்காந்தி அவர்கள். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன பண்ணார், அது எனக்கு ரொம்ப கவர்ந்ததுன்னா பஞ்சாயத்து ராஜ். பஞ்சாயத்து ராஜுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, தென் ஸ்டேட்டில் சீஃப் மினிஸ்டர்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க, அதில் கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. பட் இதுக்கு தாண்டி இந்த பவர் சென்டரை டீசென்ட்ரலைஸ் பண்ணி வில்லேஜ் லெவல்லையும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் அவங்களுக்கு அந்த அதிகாரங்களை கொடுக்கும்போது மக்கள் தங்களோட பிரச்சனையை நல்லபடியாக அவங்களே தீர்த்துக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் பண்ணுறதுக்காக பஞ்சாயத்து ராஜை எம்பவர் பண்ணார். அதனால் என்னாச்சு, பஞ்சாயத்து அந்த டெவலப்மெண்ட்டுக்கு பல விஷயங்கள், பஞ்சாயத்துங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்கிறது அவர் கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் அந்த மகாத்மா காந்திஜியோட விஷனை அவர் அப்படியே ஃபாலோ பண்ணார். மகாத்மா காந்தியோட முக்கியமான விஷன் பஞ்சாயத்து ராஜ். அதையும் ராஜீவ்காந்தி இம்பைப் பண்ணி அதையும் எம்பவர் பண்ணார். இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் கொண்டு வந்தது என்னென்னா உமன் எம்பவர்மெண்ட். அந்த உமன் ரெப்ரசன்டேஷன் பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பாப்புலேஷன் இருந்தாலும் அரசியல் அதிகாரத்தில் விமனுக்கு அந்த அதிகாரங்கள் மிஸ் அப்ரோப்ரியேஷன் இல்லைன்னா மிஸ் ரெப்ரசன்டேஷன் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு விமனை என்கரேஜ் பண்ணி அந்த அரசியல் அதிகாரங்கள் பகிர்வு வேணுங்கிற விஷயத்துக்காக லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 33% அந்த ரிசர்வேஷனை கொண்டு வந்தார். அது ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னை ரொம்ப கவர்ந்தது பார்த்தீங்கன்னா யூத் எம்பவர்மெண்ட். இப்போ நம்ம பார்க்குறோம், ஈவன் ரீசெண்டாக ஆட்சி அமைச்சிருக்கிற இந்த டிவிகே காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறது என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, மகளிரோட ஓட்டும் யூத் ஓட்டு தான். இந்த ஜென்சியோட ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிட்டர்மைன் ஃபேக்டராக இந்த கவர்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அந்த யூத் எம்பவர்மெண்ட்டுக்காக விஷனரி லீடர் நம்ம அமரர் ராஜீவ்காந்தி என்ன பண்ணாருன்னா, 21 வயசாக இருந்த அந்த ஓட்டிங் ஏஜ் ரைட்ஸை 18 அந்த சமயத்திலேயே பண்ணார். நீங்களே பார்த்துருக்காங்க, 18 to 25 குரூப்பில் ஓட்டு போட்டவங்களோட முக்கியமான ஒரு வாய்ஸாக தான் இந்த கரண்ட் கவர்மெண்ட்டும் பதவி எடுத்துருக்காங்கல்ல. அதுதான் இந்த 18 to 21 வயசும் முக்கியமான காம்பனண்ட் ஆஃப் தி டெமோக்ரஸி. அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு ஒரு குரல் இருக்கணும், டெமோக்ரஸியில் அவங்களுக்கு ஒரு குரல் இருக்கணுங்கிறத ராஜீவ்காந்தி விஷனரி லீடர் கொண்டு அவங்களுக்கு இந்த ஓட்டிங் ரைட்ஸை கொடுத்ததோட மகிமை பல யூத் லீடர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா உருவாகினாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அண்ணல் அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள். அதனால் பல புரட்சிக்குமே வித்திட்ட அந்த ராஜீவ்காந்தியை நம்ம நினைக்கும் போது அவரோட புகழ் என்றும் மங்காதது.
என்ன ஒரு முக்கியமான ஒரு சின்ன இதில் ஒரு ஒரு மனசுக்கு இதமான விஷயம் நடந்திருக்குன்னா, அமரர் ராஜீவ்காந்தியோட நினைவு நாள் அன்னைக்கு தான் 59 வருடம் கழித்து தமிழக அமைச்சரவையில் 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் பதவியேற்றிருக்காங்க. இது என்ன காட்டுது? நமக்கு ராகுல் காந்தியும் இருந்தாலும் சரி, பிரியங்கா காந்தியாக இருந்தாலும் சரியும் தமிழ்நாடு மேலே ஒரு அபரிவிதமான பாசத்தை வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் ராஜீவ்காந்தி இருந்தார். அவர் நம்ம எல்லாரும் தெரியும். அவரோட உயிர் நீத்தம் போது ஸ்ரீபெரும்புதூரில் தான் அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டன்ஸ்னால அந்த ட்ராஜிக் இன்சிடென்ட் நடந்துச்சு. பட் ஆனாலும் அந்த காந்தி ஃபேமிலிக்கும் தமிழ்நாடுக்கு இருக்கிற கனெக்ஷன் திருப்பியும் இன்னைக்கு ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அவரோட நினைவு நாள் அன்னைக்கு தமிழக அமைச்சரவையில் 59 வருஷம் கழிச்சு 2 அமைச்சர்கள் காங்கிரஸில் பதவியேற்றிருக்காங்க. இது மிகப்பெரிய சந்தோஷமான ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் ஆல் காங்கிரஸ் ஒர்க்கர்ஸ் லைக் அஸ். தேங்க்யூ. ஜெய் காங்கிரஸ், ஜெய் ஹிந்த்.